Praise the Lord. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Lord, praise the Lord. I'm really happy to see you again on this day. இந்த நாளிலே இந்த மாதத்தின் முதலாவது நாளில் தேவ பிரசன்னத்தில் நாம் மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க, தியானிக்க, கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு தந்திருக்கிற இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving one more opportunity to come to His presence, to read and also meditate upon the Word of God. அவருடைய தயவையும் அவருடைய இரக்கங்களையும் தேடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us seek for the favor and grace of God. ஒரு அருமையான சரணத்தை நாம் பாடலாம். Let us sing a very beautiful song. இன்றைக்கு நாம் காலையிலே கேட்ட வாக்குத்தத்த வசனத்தின்படியே, according to the promised sermon that we heard in the morning, கர்த்தர் நம்மை தம்முடைய நிழலிலே மறைப்பாராக. let God cover us under His shadow. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசீலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசீலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது, உம்முடைய வார்த்தை எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு வல்லமை உள்ளது. Yes, Lord, your word is so beautiful, so powerful and so sweet, Lord. இன்றைக்கு உம்முடைய வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். Lord, today you open the eyes of our heart that we may understand and know your word, Lord. தயவாக இன்றைக்கு இந்த வேத வாசிப்புக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். Lord, kindly bless everyone who have come for this Bible reading, Lord. இத்தனை நாட்கள் கிருபை தந்து வாசிக்க பண்ணினீர். Lord, you have given us grace so far and enabled us to read, Lord. ஆண்டவரே, எங்களுடைய சிறு முயற்சி ஆசீர்வதித்து இம்மட்டும் ஜெயம் தந்தீர். Lord, you have blessed a small initiative and have given us a victory so far. எங்களுக்குள்ளே உற்சாகத்தின் ஆவியை தந்து எங்களை உயிர்ப்பித்து நடத்தினீர். Lord, you have given us the spirit of encouragement and involvement, and you have also revived us, Lord. இன்றைக்கும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த வேத வாசிப்பை ஆசீர்வதியும். Lord, even today bless this Bible reading that we have today, Lord. நலமானவைகளை எங்களுக்கு போதியும். Lord, teach us the good things, Lord. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பி. Lord, show us the way that we are supposed to walk. தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். Lord, do continue to minister with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you and may God be with you. இந்த வேத வாசிப்பின் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். I also believe that these days of Bible reading are very useful and blessed in the Lord. இன்றைக்கு நாம் 20வது நாளுக்கு வந்திருக்கிறோம். Today we have come to the 20th day. இதுவரைக்கும் ஏறத்தாழ 20 புஸ்தகங்களை நாம் வாசித்து முடித்து விட்டோம். So far we have completed 20 books. கர்த்தர் இன்றைக்குள்ள முயற்சி ஆசீர்வதிப்பாராக. Let God bless today's effort as well. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். All glory be to God alone. இதில் நீங்க உற்சாகமாக எங்களோடு சேர்ந்து பயணித்து வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். I also appreciate and welcome everyone who is traveling with us all through this effort. அநேகர் ரொம்ப பிரயாசம் எடுத்து இரவெல்லாம் விழித்திருந்து நீங்க வேதத்தை வாசிப்பதிலே நீங்கள் காண்பிக்கிற ஆர்வத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless many of you, all of you who are taking so much of interest and involvement, where you toil around to sit till midnight and read the book of God. இந்த விருப்பத்தை உண்டாக்கினவர் தேவன் செய்கையையும் உண்டாக்கி பூரணப்படுத்துவாராக. The Lord who gave this desire, let him also fulfill the work and let him bless us. இந்த லாக்டவுன் நாட்களை தொடர்ந்து தேவன் நமக்கு பிரயோஜனமுள்ள நாட்களாய்
மறக்க முடியாத நாட்களாய் மாற்றி தருவாரா. Let God make these lockdown days as profitable days and days of memory. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நாம் நேரடியாக நாம் வாசிக்கிறதுக்கு நம்ம கடந்து போறதுக்கு முன்பாக நீங்கள் அனுப்பி வைத்த சில படைப்புகளை முதலாவது நாம் பார்த்து உங்களையும் நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். அதை பார்த்து விட்டு நாம் இன்றைக்குள்ள முகவுரைக்கு நாம் கடந்து போகலாம். Before we go into the introduction of today's book, let us look at the submissions that have been sent by you and then go into the devotion. Praise the Lord. முதலாவதாக ஜோவன் ஐரின் டெபோரா அவர்கள் ஒரு வசனத்தை டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இன்னொருவர் ஒரு வசனத்தை நம்மளுக்காக டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ரோசி எமரால்ட் அவர்கள் வசனம் பாடல் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு ரைட்டப்பை நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. சாம்பல் ஜாய்சன் அவர்கள் ஒரு வசனத்தை டிசைன் பண்ணி நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. மர்லின் சசிரேகா அவர்கள் வழிகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு ரைட்டப் எழுதி நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. இவாஞ்சலின் மர்சி அவர்கள் ஹனிகோம் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கிராஃப்ட் செஞ்சு ஒரு வசனத்தை எழுதி நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. ஜேசு குமார் அவர்கள் ஒரு வசனத்தை எழுதி அதை டிசைன் பண்ணி நம்மளுக்காக ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு. காட் மை ஹார்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கிராஃப்ட் மாதிரி செஞ்சு ஒருவர் அனுப்பியிருக்காங்க. இமானுவல் ஜான் சாம்வெல் பால் அப்படின்றவர் ப்ராவர்ப்ஸ் ஃபார் எவ்ரிவன் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு ரைட்டப்பை நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. ஜாய்ஸ் சாம்சன் அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. அதேபோல் கௌசல்யா அவர்கள் தன்னுடைய பர்சனல் டிவோஷன் நோட்ஸ் நம்மளுக்காக அனுப்பியிருக்காரு. அதேபோல் கிறிஸ்டி ரோஸ்லின் அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. ஏர்னஸ்ட் பிரின்ஸ் அவர்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றின ஒரு பிக்சரை நம்மளுக்காக எடுத்து அனுப்பியிருக்காங்க. கேத்தி பிரசன்னா அவர்கள் ப்ராவர்ப்ஸ் 7 அதை பற்றின ஒரு பிக்சரை நம்மளுக்காக எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனி பிரசன்னா அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஷாட்ராக் அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்கு டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆட்னா ரிவ்கா அவர்கள் த வர்ச்சுவஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு பிக்சர் நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. ஜெசிந்த் ரூபாவதி அவர்கள் ப்ராவர்ப்ஸ் பற்றின ஒரு ரைட்டப்பை நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. அதேபோல் மகாதேவன் ராஜா அவர்கள் தன்னுடைய பர்சனல் டிவோஷன் நோட்ஸை நம்மளுக்காக அனுப்பியிருக்காரு. ஜபசெல்வி சாம்வேல் அவர்கள் நீதிமான் துன்மார்க்கன் அப்படின்ற பற்றின ஒரு டேபிளை நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. வர்ஷன் விஜய் அவர்கள் ப்ராவர்ப்ஸ் 10-12 வசனத்தை ஒரு அழகாக டிசைன் பண்ணி நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. ஒரு வேர்ஸ் டிசைனை இன்னொருவர் நம்மளுக்காக செஞ்சு அனுப்பியிருக்காரு. சைமன் வெஸ்லி அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதேபோல் இன்னொருவரும் ஒரு வசனத்தை நம்மளுக்காக டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அடுத்தபடியாக நிதிஷ் அவர்கள் ஒரு கிராஃப்ட் ஒர்க்கை நம்மளுக்காக செஞ்சு ஒரு ஃபோட்டோ பிடிச்சு நம்மளுக்காக அனுப்பியிருக்காரு. யாஷிகா அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஜெமிமா ஸ்டீஃபன்ஸ் அவர்கள் கர்த்தர் வெறுக்கும் காரியங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு ரைட்டப்பை நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. த வர்ச்சுவஸ் விமன் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்னொரு நம்மளுக்காக ஒரு ரைட்டப் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதேபோல் நகோமி அவர்கள் நீதிமான்களுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு ரைட்டப்பை நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஷெக்கினா ரேமா ஏஞ்சல் அவர்கள் லெட்ஸ் பி லைக் அன் ஆண்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு டிசைன் பண்ணி நம்மளுக்காக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. யுவன் பிரியன் அவர்கள் டேவிட் கோலியாத் பற்றின ஒரு இன்சிடெண்ட்டை ஒரு பிக்சர் வடிவில் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. இவாஞ்சலின் தேவிகா அவர்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒரு பிக்சராக செஞ்சு நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. கேப்ரியல் ஜாஷ்வா அவர்கள் ஒரு வசனத்தை டிசைன் பண்ணி நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. கிளெமெண்ட் பென்னி அவர்கள் அதே போல் ஒரு வசனத்தை டிசைன் பண்ணி நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. க்ளோரி பிரசன்னா அவர்கள் இல்லஸ்ட்ரேஷன் ஃப்ரம் த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் அப்படின்ற தலைப்பில் ஒரு பிக்சரை வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. அரோமா அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதேபோல் இன்னொருவரும் ஒரு வசனத்தை நம்மளுக்கு டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. எப்சிபா அவர்கள் ப்ராவர்ப்ஸ் 31 இன் ஹீப்ரூ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. அதே போல் யோபு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு டிராயிங் ஒருவர் செஞ்சு நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. ஜான் வெஸ்லி அவர்கள் தன்னுடைய பர்சனல் டிவோஷன் நோட்ஸ் நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க.
அதே போல் ஷேரன் இவாஞ்சலின் அவர்களும் தன்னுடைய பர்சனல் நோட்ஸ் நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. கடைசியாக பிளெஸ்ஸி அவர்கள் ஒரு வசனத்தை நம்மளுக்காக வரைஞ்சி டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. நம்ம ஒவ்வொரு நாளும் இங்கே பேசுகிற இந்த முகவுரைகளை வந்து நான் உங்களுக்கு நோட்ஸாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நான் பிடிஎஃப் வழிவாக அனுப்பி கொண்டிருக்கிறேன். So the everyday notes that we speak here, I send you in the form of PDF. நீங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் போயிட்டு அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா முதல் வரியிலே வந்து விதமாக எழுதியிருக்கிறோம், டவுன்லோட் நோட்ஸ் ஹியர் அப்படின்னு இருக்கும். So when you go to the description of our video, you can find this first sentence written as download your notes here. நீங்கள் இன்றைக்குள்ள இப்பொழுதுள்ள வீடியோவை பார்க்காதீங்க, நீங்கள் நேற்றைக்குள்ள வீடியோவை பாருங்கள். So ப்ராவர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா don't look at today's video, you can find it in the yesterday's video of Proverbs. அந்த லிங்கை வந்து கொஞ்சம் திருப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நேற்றைக்கு போட்டதை திருப்பி இன்னொரு முறை இன்றைக்குள்ள வீடியோவில் பேஸ்ட் பண்ணுங்கள் ஒழுங்காக. அது சரியாக ஓப்பன் ஆகலை, அதனால் பண்ணுங்கள். மற்றபடி நேற்றைக்குள்ளது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம நேற்றைக்கு வரைக்கும் நமக்கு அனுப்பின எல்லா நோட்ஸும் ஒரு காப்பி அதில் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தனித்தனி காப்பீஸாக இருக்குது. So when you click that link, you can find all the notes available both in English and Tamil until yesterday. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். You can make use of it. அதில் ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. If you find any errors in that, kindly intimate us. ஏன்னா சில வேளையில் வேகமாக அடிக்கிறோம், அதில் சில பிழைகள் வந்துடுது. So because we type so fast, you can come across typo errors. திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பாஸ்டர் மொத்தமாக அப்படியே கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க. So I again tell you that many people ask, Pastor, give us the entire notes. அப்படி மொத்தமாக எங்கிட்ட அடித்து நான் வைக்கல. I have not prepared the entire notes as of now. ஒவ்வொரு நாளும் இதை நான் டைப் பண்ணி நான் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். So I prepare this each and every day, type each and every day and then give you the notes. இது சாதாரணமாக என்னால் முடியலை, இது ரொம்ப கடினமான ஒரு வேலையாக தான் இருக்குது. This is really a very tough job. நான் இவ்வளவு கடினமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. I never thought that it would be so difficult. இது ரொம்ப கடினமான ஒரு வேலை தான். This is such a difficult job. ஆனால் கர்த்தர் கிருபை தர்றாரு. But God is giving us grace. எனக்கும் அந்த வாஞ்சையை கொடுத்து நம்ம சபையாக இதை அழகாக செய்யணும்னு நான் விரும்பினேன். So God has given the desire to us and I want the church also to do it as a whole. நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்குன்னு செய்யணும், நேர்த்தியாக செய்யணும். So whatever we do, we should do it for God and perfectly. ஆகவே கர்த்தர் கொடுத்ததை கிருபையாக நம்ம கொடுத்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் இம்மட்டும் வாய்க்க பண்ணி இருக்கிறார். So God has prospered all the effort that we have taken so far, that God has given us, so people may be blessed through it. நீங்கள் அந்த நோட்ஸை நீங்களும் வச்சுக்கலாம், மற்ற யாருக்காவது தேவைன்னா நீங்கள் அவங்களுக்கும் நீங்கள் அதை கொடுக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ, நீங்கள் யூ கேன் டேக் இட். So you can have your notes for yourself or you can share it with all your friends or someone else who asks you. It is free. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us all. ஆண்டவருடைய கிருபையினாலே நேற்றைய தினத்திலே நாம் வந்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் முடித்திருக்கிறோம். So by yesterday we have completed till the book of Proverbs. ஒருவேளை நீங்கள் ஏதாவது புஸ்தகத்தை நீங்கள் முடிக்க முடியாமல் வாசித்து முடிக்க முடியாமல் லேக்கிங்கில் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நம்ம வேத வாசிப்பு இருக்காது, அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் மேக் இட் அப், அதை வந்து நீங்கள் சீர் செய்து கொள்ளலாம். If you have any pending portions to be completed yet, do not worry. We have coming Sunday a free day where you can finish off all the pending portions. நாம் இன்றைக்கு வந்து அடுத்த புஸ்தகத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். So today let us go to the next book. நம்ம வேதத்தினுடைய முதல் 5 புஸ்தகங்கள் மோசேயின் ஆகமங்கள். So the first book of the Bible or the law book of Moses. 5 books. 5 books of Moses. அதை தொடர்ந்து 12 புஸ்தகங்கள் வந்து இஸ்ரவேலின் சரித்திர புஸ்தகங்கள். And following that there are 12 books that speaks about the history of Israel. அது எஸ்தரோடு முடிகிறது. It ends till Esther. ஆரம்பம் வந்து யோசுவால ஆரம்பிச்சு எஸ்தரோட முடியுது. It starts from Joshua and ends at Esther. அதை தொடர்ந்து அடுத்த 5 புஸ்தகங்கள் வேதத்தில் உள்ள கவிதை புஸ்தகங்கள். And following that we have 5 books which are poetical books of the Bible. அது யோபுல ஆரம்பிச்சு உன்னத பாட்டில் வந்து முடியுது. It starts from Job and it ends at Songs of Solomon. அபிதமாக வந்த கவிதை புஸ்தகங்களினுடைய 4வது புஸ்தகம் தான் பிரசங்கியின் புஸ்தகம். So one among the 5 books of the poetical books is the Ecclesiastes, which is the 4th book. இந்த பிரசங்கியின் புஸ்தகத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா வாழ்க்கையின் அர்த்தம் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன் நான். So I gave a title to this book of Ecclesiastes, which is the meaning of life. இந்த பிரசங்கி அப்படின்ற புஸ்தகம் அல்லது இது கொடுக்கப்பட்ட பெயர் எக்லீசியா அப்படின்னு எக்லீசியாஸ்டஸ் அப்படின்ற
அந்த பெயரினுடைய அர்த்தம் வந்து ஒரு கூட்டத்திற்கு முன்பாக ஒருவர் கொடுக்கும் சொற்பொழிவு அப்படின்னு அர்த்தம். The word Ecclesiastes means a speaker before an assembly. ஒரு குழுமி இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்பாக வந்து சொற்பொழிவாற்றுகிறது. A speaker before an assembly. இந்த புஸ்தகம் ரொம்ப அருமையான புஸ்தகம். This book is a very beautiful book. நிறைய பேருக்கு கொஞ்சம் கடினமான புஸ்தகம். Some people may find it difficult as well. சில பேர் ரொம்ப குழப்புற புஸ்தகமும் இது. And it also confuses few people. இந்த புஸ்தகத்தை வந்து கொஞ்சம் கருத்தாக வாசிக்கணும். அதை நம்ம அது தெரிஞ்சு வாசிச்சாதான் அது நம்மளை வந்து பெறலாம நம்மளை பாதுகாக்கும். So only when you understand and read this book, it will not confuse you. நான் பின்னால சொல்றேன், சில குழப்பங்கள் கூட நமக்கு வந்துடலாம். So we may also encounter few confusions. I will tell you later. சரி, இந்த புஸ்தகத்துல வந்து ஒரு முக்கியமான வார்த்தை மறுபடி இருக்கு. So here you can find a key word that is repeated very often. ஏறத்தாழ 37 முறை அந்த வார்த்தை இருக்கு. This word is used around 37 times. அந்த வார்த்தை என்னன்னா மாயை. That word is vanity. மாயை. Vanity. அதே போல இன்னொரு வார்த்தையும் வந்து ஒரு சொற்றொடர் ஏறத்தாழ 29 முறை இந்த 12 அதிகாரங்களுக்குள்ள இருக்கு. So similarly there is another phrase used among this many times in this 12 chapters. அது வந்து சூரியனுக்கு கீழே அப்படின்ற வார்த்தை. The word under the sun. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது ரொம்ப விசேஷமான புஸ்தகம். This is a special book. சங்கீத புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா அது பாடல்களினுடைய ஒரு தொகுப்பு. So when you see the book of Psalm, they are the compilation of songs. நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நெறிகளினுடைய ஒரு தொகுப்பு. When you look at Proverbs, it is a book of morals of life. ஆனால் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை பார்ப்பீங்களானா அது ஒரு நீண்ட ஒரு பிரசங்கத்தை அல்லது ஒரு சொற்பொழிவை அப்படியே நீள விதமாக அப்படியே கொண்டு போகிற ஒரு கவிதை தொகுப்பு இது. But when you look at this book of Ecclesiastes, it is a poetical book where you can find a long speech or a preaching. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். It will be amazing. இந்த முழு புஸ்தகமும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். When you see this entire book, you can find that this book is written to answer one single question. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து 3ஆம் வசனத்தில் பார்க்கலாம். You can read it in verse 3. பிரசங்கி 1:3 வசனம். Ecclesiastes 1:3. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? What profit has a man from all his labor in which he toils under the sun? அவனுக்கு என்ன பலன்? What profit? இந்த கேள்விக்கு தான் இந்த முழு புஸ்தகமும் பதில் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுது. So this entire book is trying to find an answer for this question. அதை நீங்க இன்னும் சரியா பார்க்கணும்னா இது வந்து 12ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தின் கடைசி பகுதி வருகிற வரைக்கும் அதற்கு சரியான விடை வந்து முழுமையான விடை அடையாதபடி பலவிதமான கருத்துக்கள் எண்ணங்களை வந்து ஓட விடுற ஒரு கவிதை தான் இந்த பிரசங்கி. But when you see here, until chapter 12, you can find that a correct or a perfect answer is not found here, but it comes with great poetical morals and other things here. அதாவது இன்னொரு விதமா சொன்னா வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? So in other words, what is the use of toiling so much in life? எத்தனை பேர் இந்த மாதிரி கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்கன்னு தெரியல. I don't know how many of you have asked this question. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், அவமானங்கள்லாம் வரும்போது, இழப்புகள் வரும்போது என்ன பிரயோஜனம் போங்க? When we encounter problems, troubles, losses and failures in our life, what is the use? வேலை கிடைச்சு என்ன பிரயோஜனம்? What is the use of having a job? சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? What is the use of earning? கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? What is the use of marrying? சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? What is the use of attending the church? ஞானஸ்நானம் பெற்று என்ன பிரயோஜனம்? What is the use of being baptized? தசமபாகம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? What is the use of giving tithes? ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? What is the use of doing ministry? இந்த மாதிரி நிறைய வேளையில நம்ம வாழ்க்கையில அடிக்கடி எழும்புகிற ஒரு கேள்வி வந்து என்னதான் இதுல பண்ண போறோம்? This is a question very often arises in our life. What is the use of this? அதாவது நீங்க நினைக்காதீங்க இந்த மாதிரி கேள்விகள் தத்துவமான கேள்விகள்லாம் வந்து வாழ்க்கையினுடைய முதிர் வயதுல வரும்னு நீங்க நினைக்காதீங்க. Don't ever think that such kind of questions will come in the life at your older age. முதிர் வயதுல வரும். It will come in your old age. ஆனா சிறு பிள்ளைகள் முதல் இந்த கேள்வி வந்து அநேகரை வந்து துளைக்கிற ஒரு கேள்வி. But this is a question that is being asked by many children even.
பிள்ளைங்க சொல்றது கேட்டீங்களா? ஸ்கூலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? Have you heard children saying, what is the use of going to school? படிச்சு என்ன பிரயோஜனம்? What is the use of studying? எக்ஸாம் எழுதி என்ன What is பிரயோஜனம்? the use of writing மார்க் exams? வாங்கி என்ன What is the பிரயோஜனம்? use of scoring இத போல marks? ஒரு கேள்வி திரும்ப திரும்ப நம்ம உள்ளத்துல எழும்புது பாத்தீங்களா? So such kind of question, when he writes this again in a heart. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விளைகிறது தான் பிரசங்கியின் புஸ்தகம். So this book of Ecclesiastes tries to answer that question. அதாவது இந்த பதிலை வந்து ரெண்டு விதமான கண்ணோட்டத்திலிருந்து, பார்வையிலிருந்து இது பதில் சொல்றதுக்கு இது முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. So this book tries to find answers by showing us from two perspectives. முதல் கண்ணோட்டம், முதல் பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, What is the first perspective? நீங்க 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. Read chapter 1 and verse 9. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. That which has been is what will be, that which is done is what will be done, and there is nothing new under the sun. அப்போ முதலாவது பார்வை எந்த இடத்திலிருந்து அந்த கண்ணோட்டம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு கீழே நடக்கிறத பார்த்து அதை வைத்து வாழ்க்கையில் பிரயாசத்தினால பலன் என்ன அப்படின்ற கேள்விக்கு பதிலை சூரியனுக்கு கீழே இருக்கிற நம்முடைய கண் காண்கிற காரியங்களை வைத்து நம்ம கண்ணோக்கிறது. So the first perspective comes from under the sun, where you see things from under the sun and says what use or what profit as a man from all his labor when he does under the sun. ஆனால் அதே வேளையில் இன்னொரு கண்ணோட்டத்திலேயும் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். So there's also second perspective where you have to find the answer or find a profit for all the labor in your life. அது என்ன தெரியுமா? You know what is that? பிரசங்கி 2:24 பாருங்க. Ecclesiastes 2:24. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். Nothing is better for a man than that he should eat and drink, and that his soul should enjoy good in his labor. This also I saw was from the hand of God. இப்போ இன்னொன்னு பாத்தீங்களா? This is the second perspective. முதல் கண்ணோட்டம் வந்து சூரியனுக்கு கீழே. First perspective is under the sun. இன்னொரு கண்ணோட்டம் என்னன்னா சூரியனுக்கு மேல. The second perspective is from under above the sun. above the sun. அது மேல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. So above the sun it is from the hand of God. அப்போ சூரியனுக்கு கீழே விதமா நடக்கிற விதமா நம்ம பார்க்கலாம், சூரியனுக்கு மேல இருக்கிற தேவன் பார்க்கிற விதமாகவும் நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம். So you can look at your life from the perspective under the sun and also from the perspective above the sun. So இந்த ரெண்டு விதமான கண்ணோட்டத்துல வேதத்தை கற்றுக்கொள்றதுக்கு வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில் காண்றதுக்கு விளைகிற புஸ்தகம் பிரசங்கி. So this book tries to answer the questions of life to find a meaning for your life in these two perspectives. இந்த புஸ்தகத்துல 12 அதிகாரங்கள் 222 வசனங்கள் இருக்கிறது. There are 12 chapters and 222 verses in this book. இந்த புஸ்தகத்தை வந்து சாலமோன் எழுதி இருக்கலாம் என்று அநேகரால நம்பப்படுகிறது. So many people believe that this book may have been written by Solomon. ஏனென்றா இதில் வந்து சாலமோன் அப்படின்ற வார்த்தை சில இடங்கள் நேரடியாய் கொடுக்கப்படாவிட்டாலும் அந்த வார்த்தைகள் சிலது வந்து அவரை தான் குறிக்கிறதா இருக்கு. So though the name Solomon is not mentioned directly in this book, but certain verses show him as the author indirectly. முதலாவது வந்து முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, first chapter 1 and verse 1, இதை எழுதினது வந்து தாவீதின் குமாரன் என்று வாசிக்கிறோம். Here we read the son of David who wrote it. அதுக்கப்புறமா இன்னொரு இருக்கு, அவர் வந்து எருசலேமின் ராஜா அப்படின்னு முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். And also we find in verse 1 king in Jerusalem. 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தேன். Verse 12 says, I the preacher was king over Israel in Jerusalem. உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல்ல ராஜா அப்படின்னா தேசம் ரெண்டா பிளவுபட்ட பிறகு அது வந்து ரெண்டா போயிருச்சு. இஸ்ரவேல் அதுக்குமா யூதான் போயிருச்சு. So when you know it is a king over Israel, it means that the land, a unified kingdom was split into two and it became Jerusalem and other one became Judah. இல்ல ஜூடா அண்ட் இஸ்ரேல். ஜூடா அண்ட் இஸ்ரேல் இப்போ பிரிஞ்சு போன பிறகு யூதாவினுடைய தலைநகராக எருசலேம் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த இஸ்ரவேலுக்கு வந்து தலைநகராக வந்து எருசலேம் இல்லை. அப்போ வந்து இது கண்டிப்பாக வந்து யாராக இருந்திருக்கலாம் அப்படின்னா சாலமோன் இருந்த வரைக்கும் தான் இஸ்ரவேல் ஒரே நாடு இருக்கு, அதுக்கு தலைநகராக எருசலேம் இருக்கிறது. So once it got split, this Israel did not have the capital as Jerusalem. So when Solomon was living, this Israel, this entire kingdom was unified and it had Jerusalem as its capital. ஆகவே அங்க போட்டிருக்கு பிரசங்கியாகிய நான் எருசலேமில்
இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் இருந்தேன். I, the preacher, was king over Israel in Jerusalem. அப்போ அதை வந்து 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று தாவீது, இன்னொன்று சாலமோன். So there were only two. One is David, other one is Solomon. ஸோ அதனால இது சாலமோன் தான் எழுதியிருக்கணுன்றது கணிப்பு. So it is assumed that he should have written this. இன்னொன்று இந்த சாலமோன் தான் எழுதியிருக்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு அடையாளம் வந்து பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா. So one more evidence to find the author is Solomon. You can come to Ecclesiastes 12. 9-10 வசனங்களை பாருங்களேன். Verses 9 to 10. மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்திற்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாயிருந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமானவைகள். And moreover, because the preacher was wise, he still taught the people knowledge. Yeah, he have good heed and sought out and set in order many proverbs. The preacher sought to find out acceptable words, and that which was written was upright, even words of truth. அப்போ இந்த அநேகம் நீதிமொழிகளை எழுதினது யாருன்னா, நேற்றுக்கு தான் நம்ம கவனிச்சோம், 1000க்கு மேலே நீதிமொழி எழுதினது வந்து சாலமோன் தான். So when you read many proverbs were written by Solomon, as we listened yesterday. சரி, இப்போ இந்த பிரசங்கியின் புத்தகத்தை எத்தனை பேர் ஒரு முறையாவது படிச்சிருக்கீங்க தெரியல. I don't know how many people have read at least once this book of Ecclesiastes. ஆனா படிக்கும்போது சில வேளை கொஞ்சம் குழப்பமாவே ஆயிடும். But when you read it is a bit confusing to us. சிலதெல்லாம் பைபிளில் இந்த மாதிரிலாம் இருக்கா, இது கொஞ்சம் நேர் எதிரடையாக இருக்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரிலாம் முரணான கருத்துக்கள் கூட தெரிகிற மாதிரி தெரியும். Sometimes you can also find contradictory things, whether it is present in the Bible or not, why it is so contrary to each other. இது வந்து ஒரு கஷ்டமான புத்தகம் தான். So it is a very tough book. ஏன் இது கற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமான புத்தகம்னா 3 காரணம் இருக்கு. There are 3 reasons why I say that is a tough book to understand. முதலாவது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகத்தை எழுதினது வந்து இயேசுவை தவிர இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி, அவனுக்கு முன்னும் பின்னும் இராத ஒரு ஞானி எழுதின புத்தகம்ன்றதை மறந்துடக்கூடாது. So we should never forget that this book was written by the wisest man in the history in the world, save Christ Jesus. ஏதோ நீங்க வாசிக்கிற ஒரு கதை புத்தகம் மாதிரியோ நியூஸ் பேப்பர் மாதிரியோ இதை சர்வசாதாரணமாக பார்த்த உடனே புரிஞ்சிடலாம் நீங்க நினைக்கிறதுக்கு நாம சாலமோன் அளவில் நமக்கு ஞானம் கிடையாது. We are not wise like Solomon to just understand this book just by reading it like a newspaper or a story book. சில பேர் ஒரே ஒரு முறை வாசித்துட்டு இதுல இது சரியில்லை, அது சரியில்லை, இது எதிரா இருக்கு, அது தப்பா இருக்கு, இப்படி எல்லாம் சுட்டி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. Many people read this book just once and they say this is not right, this is not correct, and they will just try to show out the errors here. ஏன்னு சொன்னா ஒண்ணு உங்களுக்கு விளங்கல, இது எழுதினது வந்து மிகப்பெரிய ஞானி எழுதினாரு, நாம தான் கத்துக்கணுமே தவிர இதுல வந்து என்ன இல்லை, புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்கே தவிர புத்தகத்துல பிரச்சனை கிடையாது. So it's because it is written by a great wise man, so we have to understand and know from it, learn from it, and there is no problem in the book, but the problem is with us. ரெண்டாவது ஏன் இந்த புத்தகம் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அப்படின்னா, so second reason why this book is tough to understand, வாழ்க்கையில கையாளுகிற மிக மிக கடுமையான ஒரு கேள்விகள் சிலவற்றை இந்த புத்தகம் வந்து கையாளுது. It's because this book deals with some of the most difficult subjects of our life. அதாவது வாழ்றதுக்கு காரணம் என்ன, what is the reason to live, உயிரோடு இருக்க காரணம் என்ன, what is the reason to be alive, மனுஷன் படைக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன, what is the purpose for the creation of man, மனுஷன் செய்கிற பிரயாசத்துக்கு என்ன பலன், what is the profit for the labor of man, மனுஷன் செத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது, what happens after a man dies, இந்த பூமியில நம்ம சம்பாரிச்ச பொருளெல்லாம் என்ன செய்யறது, so what to do with the assets that we earn in this world. இது வந்து நாம எத்தனை முறை உட்கார்ந்து யோசித்தா கூட நமக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்காது. No matter how many times you sit and think about it, you cannot find an answer. So வாழ்க்கையில நாம கேட்கக்கூடிய மிக மிக கடினமான சில தலைப்புகளை இந்த புத்தகம் கையாளுறதுனால நாம ஒரே வாசிப்புல நம்ம வந்து எல்லாத்தையும் புரிந்து கொள்ளலாம், நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற நிலைக்கு நம்ம வரவே முடியாது. Since this book deals with most difficult subjects of our life, you cannot easily understand in one reading. மூன்றாவது, இந்த புத்தகம் வந்து ஏன் கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படின்னு கேட்டா, the third reason why this is a tough book to understand, இது வந்து எழுதப்பட்ட முறை, எழுதப்பட்ட விதம் வந்து ரொம்ப வினோதமான விதம். இதை நம்ம கற்றது கிடையாது, நம்ம படிச்சது கிடையாது. So this the manner the book is written, it is in a form uncommon to us, which we have not learned even. நாம பாருங்க, நம்ம சாதாரணமா ஒரு சாதாரண ஆசிரியர் எழுதின ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீச்சர் தேவையா இருக்கு. So even to just give an explanation of an ordinary book written by some person, we need a teacher to give an interpretation. சில வேளையில ஒரு கதையை புரிஞ்சுக்கிறதுக்கே மற்றவங்க விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. Even sometimes we need someone to explain for even a story book. ஆனால் இது வந்து ஒரு கதையாக அல்ல. But this is not a story. மிக நுணுக்கமான ஒரு கவிதை நடையில இது வந்து
வாழ்க்கையின் தத்துவங்களை வந்து 12 அதிகாரங்களில் கையாளுற ஒரு ஆழமான புஸ்தகம். So this is a book that deals with the most important subject and principles of life in 12 chapters. இது எழுதப்பட்ட விதத்தோடு நமக்கு அதிகமான பழக்கம் இல்லாததுனால அதை உடனே புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So since we are not used to the form of writing of this book, it is really difficult to understand. அதாவது நீங்க மற்ற புத்தகங்கள்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே லைனா அப்படியே போயிட்டே இருக்கும், எல்லாம் ஒண்ணுக்கு அப்புறமா ஒன்று அப்படியே லைனா லீனியர் ஃபேஷன் சொல்லுவாங்க. So when you read other books, it will be in a linear fashion. It comes one behind the one. ஒரே வரிசையில் அப்படியே இந்த சப்ஜெக்ட் ஏறிட்டே போகும். So the subject will just go in a linear fashion. ஆனால் பிரசங்கியில வந்து அப்படி இருக்காது. But in Ecclesiastes it's not so. சப்ஜெக்ட் அப்படியே கவர் பண்ண மாதிரி இருக்கும், திருப்பி அப்படியே ஒரு வட்டம் எடுத்து ஒரு யூ டர்ன் பண்ணி திருப்பி வந்து அதே சப்ஜெக்டை திருப்பி பேசி கொஞ்ச தூரம் போயிட்டு அதை மறந்த மாதிரி இருக்கும், திருப்பி அதே சப்ஜெக்டை திருப்ப பேசி பல முறை அதை வந்து சுத்தி 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 வரைஞ்சு எழுதப்படுற ஒரு புஸ்தகம் வந்து பிரசங்கியின் புஸ்தகம். This book is written in a circular fashion where a subject would be starting, we will be thinking it is about to end, but again it will again start to the first, and again it goes a circle, and again and again it goes in a circle. நான் வந்து இதுல கடைசியில வந்து ஒரு சார்ட் ஒன்று போட்டிருக்கேன். So at the end I have given a chart here. அதுல வந்து ஒரு ஒரு டுவேன் கேரட் என்று சொல்லுகிறவருடைய கமெண்ட்ரியிலேருந்து அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். I have extracted it from Dwayne Garrett's commentary. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு பத்தியிலேயோ ஒரு அதிகாரத்திலேயோ முடிஞ்சிடாது, அது அப்படியே ரெப்படிஷனில் திரும்ப 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 இருக்கும். லாஸ்ட் ஸ்லைட் போடுங்கப்பா. அதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் பாருங்கள். So here a subject will not end in a paragraph, but will it repeat it again and again. உதாரணமாக 3-11 வசனங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா on time and the world, உலகமும் அதோட நேரத்தை பற்றியும் எழுதியிருக்கும். So for example in chapter 1 verses 3 to 11 you can read about on time and the world. ஆனா அதோட முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. But don't think it ended. திருப்பி 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா முதல் 15 வசனத்துக்கு திருப்பி அதே தலைப்புல வேறு கோணத்துல அதே சப்ஜெக்ட்டை திருப்பி கையாளுவாரு. But when you come to again chapter 3 you can find the same title but in some other perspective. நீங்கள் அதே போல ஞானத்தை பற்றி வந்து முதல் அதிகாரம் 12-18 வாசிப்பீங்க. So about wisdom you can read in chapter 1 verses 12 to 18. சரி, இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டு நினைப்பீங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தா திரும்ப அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். You would think that the subject is over, but again it will start in chapter 2. சரி, 2ஆம் அதிகாரத்துல முடிஞ்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா திரும்ப நீங்க வந்து 6ஆம் அதிகாரத்துல திரும்ப அதே சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். But when you think that it has ended in chapter 2, it again starts in chapter 6. 6ல முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் திரும்ப ஆரம்பிக்கும். You will think that it ends in chapter 6, but again it starts in chapter 7. ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தோட இன்னொன்னு சேர்ந்து கலவையா வரும். So here each and every places something again will join with the wisdom. அதாவது ஞானமும் மரணமும், wisdom and death, ஞானமும் அரசியலும், wisdom and politics, ஞானமும் செல்வமும், wisdom and wealth, ஞானமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும், wisdom and religion. இப்படி எல்லாம் எல்லா விதத்திலயும் இது சர்க்குலரா சுத்தி சுத்தி வரும். So likewise it goes around a circle. ஒரு சரணம் ஒரு இடத்துல படிச்சீங்கன்னா ஞானமே பெருசுன்னு இருக்கும். On one place when you read it they say the wisdom is great. இன்னொரு சப்ஜெக்ட்ல ஹேண்டில் பண்ணும்போது ஞானத்தை வச்சு என்ன பண்ண. In other subject you can read what to do with wisdom. So இது மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். It might appear confusing. இத வந்து ரொம்ப பொறுமையா அத படிச்சு கத்துக்கிறது கஷ்டம் தான். So it is really hard to sit patiently and read and understand. அதனால புரிஞ்சிக்கலன்னும் போது நம்மட்ட தான் பிரச்சனை இருக்கே தவிர புத்தகத்துல இருக்கு நினைக்காதீங்க. Therefore if you don't understand, don't think there's a problem with the book, but it is our problem. அந்த எழுத்து நடை விதமா இருக்கும். The form or the fashion is of such sort. இந்த பிரசங்கியின் புத்தகம் ரொம்ப அற்புதமானது. This book of Ecclesiastes is very beautiful. பேசிக்கலா என்னன்னா ஒரு மனுஷன் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாட்கள்ல அவன் வந்து அதோட அர்த்தத்தை அவன் கண்டுபிடிக்க என்ன செய்யணும். So it speaks about the thing where how in the lifetime that a person lives in this world, how to find the meaning of their life. அதாவது முதல் கிட்டத்தட்ட 9 அதிகாரங்கள்ல அல்லது 7-8 அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கி என்ன பண்றாருன்னா மனுஷன் வந்து இந்த உலகத்துல அவன் இருக்கிற நிலை எப்படிப்பட்டது அப்படின்றத முதல்ல அவர் வந்து கலந்து அவர் அலசி ஆராயிறாரு. So in the first 8 chapters he just analyzes and gives a research and a detailed history about the state of life on earth. அதாவது சூரியன் உதிக்கிறது அஸ்தமிக்கிறது, the sun rises and sets, திரும்பவும் அது பாட்டுக்கு தொடர்ந்து உதிக்கிறது அஸ்தமிக்கிறது, அந்த சைக்கிள் அப்படியே தொடருது. So again the cycle continues as it rises and sets. அதாவது நதிகள் பாய்கிறது, அதுக்கு முடிவே கிடையாது. Rivers flow but it never empty. அதாவது அறிவு பெருகிட்டே இருக்கு, அதனால யாரும் திருப்தி அடைகிறது கிடையாது. Information multiplies but the mind is never satisfied. இத மாதிரி வாழ்க்கையே இப்படி சுழல் போல சுற்றி 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 சுற்றி
இது எல்லாம் பார்க்கும்போது அர்த்தமற்றதா தெரிகிறதே. So the life is such a kind of never-ending cycles of life, and which always looks meaningless. அதாவது முன்னாடி இருந்ததான் இப்போ இருக்கு, இப்போ இருக்கிறதா இனிமேல் இருக்கும். So what was earlier is again here, and what is now is going to be again இது in the ரொம்ப future. யோசித்தாலும் ரொம்ப மனசுக்கு சங்கடம் ஆயிடுது. So if you think about this, it is a great grief to your heart. அதாவது 18ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, In verse 18 you can read. அதாவது நம்ம நீதிமொழிகள்ல ஞானத்தை சம்பாதின்னு சொல்லிட்டு, In Proverbs where you say you have to earn or gain wisdom. எல்லாத்தையும் பார்க்கலாம் ஞானத்தை சம்பாரிச்சிரு, So gain wisdom above everything. எல்லாத்த பார்க்கலாம் அறிவை சம்பாரிச்சிரு Gain knowledge above everything. அப்படின்னு அங்க வாசித்துட்டு, There we read as so. இங்க வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் முடியுது. In 18th verse we read, for in much wisdom is much grief, and he that increaseth knowledge increaseth sorrow. அதாவது அறிவை பெருத்தாச்சு, ஆனா என்ன வாழ்க்கையில் என்ன மாறுது போங்க. So you have increased knowledge, but what is the change in your life? அதே மாதிரி தொடர்ந்து வாசித்தீங்கன்னா செல்வங்கள், அதுக்கப்புறமா சந்தோஷங்கள், இதெல்லாம் பெருகுனா கூட திருப்தி இல்லையே. Again you can read about pleasures and riches, though they increase they do not satisfy. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஞானியும் மூடன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே சாகுறான். On the other side you can also see wise men and fools die alike. இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்படணும், அதாவது உன் கையில் கிடைக்கிறதெல்லாம் நீ பிரயாசப்பட்டு செய் அப்படின்னு நம்ம நீதிமொழிகள் எல்லாம் வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நல்ல கடினமாக உழைக்கணும்னு சொல்லி பேசிவிட்டு, இதில் வந்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி யாருக்கு வச்சுட்டு போகிறேன். So in Proverbs we read, don't be a sluggard, you have to be very active and work properly hard. But here you see, after you do so much of hard work, what are you going to do? What is the result of it? ஒரு சந்ததி வேலை செஞ்சுட்டு அதுக்கு வேலையே செய்யாத சம்பந்தமே இல்லாத இன்னொரு சந்ததி அதை வந்து எடுத்துக்கிட்டு அது வாழுது. So one generation is working hard and the other generation who is nowhere connected with them comes and enjoys it. அதாவது நீ எவ்வளவோ நீதியா நடந்தாலும் அநியாயம் நடக்குது. No matter how righteous you are, there is injustice. கர்த்தருக்கு முழுசா நம்ம கீழ்ப்படிந்து அர்ப்பணிச்சு வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கை வந்து நீடித்த ஆயுளோட சந்தோஷமா வாழ்றோம்னு சொல்ல முடியலையே. Though we live a life obedient to God, we don't live a prolonged life in this world. இந்த மாதிரி நீதியா நடக்காம கீழ்ப்படியாம துன்மார்க்கத்திலே வாழ்றான், அவன் நல்லா பலத்து நல்லா இருக்கான், அவன் பாட்டுக்கு அவன் லைஃப்ல எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கே. There are people who are not righteous, who are very unrighteous and wicked, but still their life is not complicated, it goes well with them. So வாழ்க்கையினுடைய நிலையை பற்றி அவர் வந்து எல்லா பக்கத்துல இருந்து மனுஷன் கேட்கிற கேள்விகள் எல்லாம் அந்த பிரசங்கி எடுத்து ஆராய்ஞ்சு பேசுறாரு. So here the preacher analyzes all the questions regarding the state of life and speaks here. So இப்போ இதுக்கு என்னன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இதுக்கு என்னதான் விடை? So after speaking all these things, what is the answer for this? இதுக்கு என்னதான் முடிவு? What is the end of this? இது எப்படி தான் இந்த வாழ்க்கையை கையாள்றது? How to handle this life? So அதுல வந்து அவர் ரெண்டு காரியம் செய்யறாரு. Here he does two things. ஒன்று அவர் சொல்றாரு, ஒரு நீதி உள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ன்றது உண்மை. So there is a righteous God who is existing, that is the truth. ஆனால் அவர் இருக்கும் பட்சத்துல இந்த துன்பத்தின் நடுவுல, இந்த வேதனைகள் நடுவுல, இந்த மாயத்தின் நடுவுல நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சா சந்தோஷமா இருக்கலாம்? So but what can we do to be happy amidst all these kinds of griefs and troubles in this world? அத வந்து ஒரு பட்டியல் போடுறாரு. He also gives a list of them. இதுதான் இந்த புத்தகம், ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் இது. So this is a beautiful book. இது எல்லாத்தையும் பேசிட்டு பாருங்க, அதாவது நீ புசிச்சு குடி நல்ல சந்தோஷமா இரு எல்லாம் பேசிட்டு, after speaking all this like eat, drink and enjoy life, கடைசியில் இந்த புத்தகத்துடைய கிளைமாக்ஸ் எங்க கொண்டு வர்றாருன்னு கேட்டா, at last where he brings the climax of this book, பல்வேறு எண்ணங்களால நம்ம வந்து அலக்களிக்கப்படும் போது, though you are taken away by so many thoughts, கடைசியில் ஒரே ஒரு காரியம் தான் கடைசியா நிலைச்சிருக்கு. so one will remain forever. அது என்ன தெரியுமா? பிரசங்கி 12ஆம் அதிகாரம், come to Ecclesiastes chapter 12, 13-14 வசனங்கள், கடைசி ரெண்டு வசனம், last two verses 13 and 14. அவர் கொண்டு வர்ற கன்க்ளூஷன் எங்க முடிக்கிறாருன்னு கேட்டா, so where does he conclude it? காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, let us தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். Let us hear the conclusion of the whole matter. Fear God and keep his commandments, for this is man's all. For God will bring every work into judgment, including every secret things, whether good or evil. அதாவது ரெண்டோட முடிச்சிடுறாரு. He ends with two things. இங்க பாரு, நம்ம எல்லாம் கவலைப்படுறது வந்து இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இதுக்கு என்ன விடை, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கோம். So we are trying to find an answer for all the labor and toil in this world. அதுக்கு வந்து என்ன பதில்னு கேட்டா, இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற கடமை என்னன்னா கர்த்தருக்கு பயப்படணும், அவர் கற்பனைகளை
கைக்கொள்ளணும். So your only work and responsibility in this world is you should fear God and keep his commandments. ஆனா அதோட உன் கடமை முடிஞ்சிரல. But your responsibility will not stop with that. அதோட வாழ்க்கை முடியல. Your life will not end with that. இதுக்கு அப்புறமா நியாய தீர்ப்புன்னு ஒன்னு இருக்கு. And after this there is something called judgment. அதுக்கு ரெடி ஆயிக்கோ. And you should be prepared for that as well. ரொம்ப அழகா அதை முடிக்கிறாரு. So here he concludes it beautifully. சரிங்களா? இதுல சில வேளையில நம்மளை குழப்புற காரியங்கள் என்னன்னு சொன்னா, சில இடத்துல மதுபானத்தை பத்தி பேசியிருக்கோம் பாருங்க. குடிச்சு நல்லா வெறிச்சிரு அப்படின்லாம். இப்போ என்ன பைபிள்ல என்ன குடிக்கலாம்னு சொல்லுதா? So here things that confuse us is like where he says you can drink wine, drink and enjoy. So does Bible says yes? இது ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட். This is a very sensitive subject. நான் இதெல்லாம் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, the reason why I don't speak about that, நான் உண்மையா இருக்கிற சத்தியத்தை பேசிட்டா நிறைய பேருக்கு இடரலே வந்துரும். So if I speak the truth, many people will be offended. என்ன அதனால நான் என்ன பண்றேன்னா, உங்க நோட்ஸ்ல குடிக்கிறது ஏன் தவறு அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னு ஒரு 75 வசனம் உங்களுக்கு அனுப்புறேன். So therefore I will send you 7 verses in the notes regarding why drinking is not is incorrect in the Bible. அதாவது வேதம் நிறைய இடங்கள்ல உதாரணமா சில பேருக்கு கேள்வி என்னன்னா, பவுல் தீமோத்தேயுட்ட சொன்னாரு கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கோ அப்படின்னாரு. So here even in Bible Paul said to Timothy you can add a little wine. கானா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் திராட்சை ரசத்தான தண்ணீரை தான திராட்சை ரசமா மாத்தினாரு. So even at the wedding of Cana God made water God turned water into wine. அப்ப இயேசு கூட குடிச்சிருப்பாரோ? So Jesus would have also drank it. So இந்த மாதிரி கேள்விகள் வருது. So everyone has such questions. அது நம்ம ஷை பண்ணி ஓட வேண்டியது இல்ல. அதுக்கு ஆன்சர் இருக்கு. We have answers for that. So அது நான் சொல்றதுக்கு நான் சொல்றது போல நேரம் இல்ல. பட் நான் உங்களுக்கு அதுக்கு நோட்ஸ்ல உங்களுக்கு நான் அனுப்புறேன். தனியா ஒன்னு அனுப்புறேன். So I don't have time for that. So I will send you notes all the answers for that in the notes. மதுபானத்தை குறித்து அனுப்புறேன். I will send verses about wine. அது நீங்க வாசிங்க, அது உங்களுக்கு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். So when you read it you can understand the explanation. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னைக்கு நாம இந்த 12 அதிகாரங்களை வாசிக்கிறது மட்டுமல்லாமல், So today we are not going to stop with reading the 12 chapters alone. அடுத்த புத்தகத்தை வாசித்து முடிச்சிரலாம். Let us read the next book also. அது என்னன்னா உன்னத பாட்டின் புத்தகம். It is a song of Solomon. So உன்னத பாட்டின் புத்தகத்தையும் நம்ம இன்னைக்கு வாசித்து நாம் இன்னைக்கு நம்முடைய அந்த சப்ஜெக்டை கவர் பண்ண போறோம். So today we are going to finish the Bible portion completing even the Song of Solomon. So உன்னத பாட்டுன்றது 8 அதிகாரங்கள் உள்ளது. Song of Solomon contains 8 chapters. மொத்தமா இன்னைக்கு 20 அதிகாரம் தான். So totally we have only 20 chapters today. நீங்க ரிலாக்ஸ்டா படிக்கலாம். You can read relaxedly. இந்த உன்னத பாட்டு அப்படின்றது முழுவதுமாகவே சாலமோனால் எழுதப்பட்டதுன்றதுல சந்தேகமே இல்லை. So this book Song of Solomon is undoubtedly written by Solomon. ஏனென்றால் முதல் வசனமே சொல்லுகிறது சாலமோன் பாடின உன்னத பாட்டு. Because verse 1 says the Song of Songs which is Solomon's. அதாவது சாலமோன் ஏராளமான பாடல்களை எழுதினாலும் அவன் பாடல்களிலேயே உன்னதமான பாடல் இந்த பாடல் தான். So though Solomon has written many songs, the most excellent songs among the songs of Solomon is this Song of Solomon. அதனால தான் இங்கிலீஷ்ல அதுக்கு கொடுக்கப்பட்ட ஹீப்ரூ பைபிள் அது கொடுக்கப்பட்ட தலைப்பு Song of Songs. In Hebrew Bible it is titled as the Song of Songs. அதாவது சாலமோனின் சங்கீதம் நம்ம இங்க சாலமோனின் உன்னத பாட்டு இருக்கு, அங்க Song of Songs, அதாவது பாடல்களுக்கெல்லாம் பாடல் இதான் அதான் அந்த மாதிரி. So here we have it has the Song of Solomon, but in Hebrew we have the Song of Songs. அநேக பாடல்கள் எழுதியிருந்தாலும் நமக்கு ஒரு பாடல் தான் அவருடைய பாட்டு நம்ம கையில் இருக்கு. Though he has written many songs, we have only one song with us. இதுல ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் மாறி மாறி வரும். So here you can find two important words repeated again. அதாவது ஒன்னு என் நேசர், first is beloved, இன்னொன்று பிரியமே. next is love. இந்த நேசர் அப்படின்ற வார்த்தை ஆணை குறிக்கிறது, பிரியமேன்றது பெண்ணை குறிக்கிறது. Beloved represents male, love represents female. அப்போ அது அந்த கண்ணோட்டத்தில் நீங்க வாசிக்கணும். You have to read that in that perspective. இது நிறைய விளக்கம் எனக்கு கொடுக்க எனக்கு நேரம் இல்ல. I don't have time to give much explanation. இந்த உன்னத பாட்டு அப்படின்ற புத்தகம் சில பேர் கொஞ்சம் நெருடலா இருக்கும். So some people it might be offending some people this book. இதுவும் கவிதை புத்தகம். So this is also a poetical book. எல்லாமே லிட்டரல் மீனிங்ல கிடையாது. So everything is not literally giving a meaning. அதை புரிந்து கொள்ள வேண்டிய விதமா புரிஞ்சாதான் அதோட உட்கருத்தை நம்ம விளங்கிக் கொள்வோம். So only if you understand this book in the way that we are supposed to understand, only then it can be very useful, meaningful. யூதர்கள் இந்த உன்னத பாட்டை அவங்க மகா பரிசுத்த புத்தகம்னு அவங்க புத்தகங்களை கணிச்சு வச்சிருந்தாங்க. These Jews consider this book of Song of Solomon as the most holy book
book among the books. அதாவது தங்களுடைய வாலிபர்களை வந்து 30 வயது அவங்க அடையிற வரைக்கும் இந்த புஸ்தகத்தை வாசிக்க விட மாட்டாங்களாம். So until their young people attain 30 years, they will not allow the young people to read this book. ஏனென்றால் இதுக்கு வந்து வேற விதமான அர்த்தம் புகட்டி இதை வந்து மாம்சமா பார்த்துருவாங்கன்னு சொல்லி. Because they may misinterpret this book and they look it as in a form of flesh. இந்த சாலமோனின் உன்னத பாட்டை வந்து நீங்க வாசிக்கும் போது சில பேர் வந்து ஏதாவது ஒரே ஒரு விளக்க உரையை வந்து ரொம்ப முக்கியப்படுத்தி அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுவாங்க. So when you look at this book of Solomon, some people may give just take one thing and they give interpret it in greatly. அதாவது ஒரு இன்டர்பிரேஷனை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுவாங்க. They will glorify one single interpretation. ஆனால் நீங்கள் பார்ப்பீர்களானா இந்த உன்னத பாட்டு என்பது 4 விதமான வியாக்கியானங்களுக்கு உட்படுத்தப்பட முடியும். But this Song of Solomon can be interpreted in 4 different meanings. Number 1, முதலாவது, First, இது திருமணமானவர்களுடைய தூய அன்பை இது கொண்டாடுகிற ஒரு புஸ்தகம். First one, it sets forth the glory of wedded love. அதாவது தேவன் ஏற்படுத்தின திருமண உறவுக்குள்ளே அந்யோன்ய ஐக்கியம், கணவன் மனைவிக்குள்ளே வருகிற பரஸ்பர ஐக்கியம், அவர்களுடைய நெருக்கமான உறவை இது திருமண உறவுக்குள்ளே இது கொண்டாடுகிற ஒரு புஸ்தகம். So here it declares the sacredness of marital relationship between a husband and wife in a divine manner. அதாவது யூதர்கள் இது எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, So how did the Jews look at it? ஒரு திருப்தி அடைந்த கணவன், ஒரு அர்ப்பணம் உள்ள மனைவி, இவர்கள் 2 பேருடைய உறவை கொண்டாடுகிற ஒரு புஸ்தகம். So this book they saw in a perspective that it celebrates the relationship between a satisfied husband and a devoted wife. Yeah, satisfied husband, devoted wife. திருப்தி அடைந்த ஒரு கணவன், அதே போல அர்ப்பணமுள்ள அர்ப்பணித்த ஒரு மனைவி. A satisfied husband and a devoted wife. இதுல வந்து சில வந்து சரீர அங்கங்கள்லாம் ரொம்ப வெளிப்படையாக எழுதப்பட்டிருந்தாலும், though certain parts of the body are very openly written here, ஒன்ன மறந்துடக்கூடாது, இது within the marriage அப்படின்றத மறந்துடக்கூடாது. So don't ever forget this is within the marriage. அதனால தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரத்துல, விவாக மஞ்சம், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாக மஞ்சம் அசூசிப்படாததா இருக்கணும்னு போட்டிருக்கு. That's why we read in Hebrews that the wedding bed is marriage is honorable in all and the bed undefiled. அந்த நெருங்கிய உறவு வந்து between the husband and wife within the confines of marriage, intimacy is a blessing. அது it's a glorious thing. அதாவது திருமணம் என்கிற எல்லை கோட்டுக்குள்ளாக, தேவன் அனுமதித்த திருமணம் என்கிற எல்லை கோட்டுக்குள்ளாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நெருங்கிய உறவு என்பது அது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்பது இந்த புஸ்தகத்தின் வாயிலாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது இதில் இருக்க ரெண்டாவது வியாக்கியானம் என்னவென்றால், what is the second interpretation that is found in this book? அதாவது யெகோவா தேவன் இஸ்ரவேல் ஆகிய ஜனத்தின் மேல் அவர் கொண்டிருந்த அன்பை வந்து புகழுகிற ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம். This book is a book, it sets forth the love of Jehovah for Israel. இது வந்து அப்படிப்பட்ட ஒரு உறவை கொண்டாடுகிற ஒரு புஸ்தகம். So this actually celebrates such kind of relationship. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், இது கவிதை நடையில இருக்கு. நீங்க எழுத்தின் பிரகாரமா வாசித்தீங்கன்னா வெறும் எழுத்தோட நிறுத்திடுவீங்க. So that's why I told you it is written in a poetical pattern. So if you read literally you will stop with a literal meaning. பழைய ஏற்பாட்டிலே வந்து தேவனை கணவனாகவும் இஸ்ரவேல் ஜனத்தை தன்னுடைய மனைவியாகவும் கர்த்தர் பாவித்து பல தீர்க்க தரிசனங்கள்ல வாசிக்கிறோம். So in the Old Testament we can read many prophets who spoke that God as the husband and Israel as wife. அதனால இந்த தேவனுக்கும் இந்த ஜனத்திற்குள்ள விசேஷித்த உடன்படிக்கையின் உறவை கொண்டாடி மகிழ்கிற ஒரு புஸ்தகமாக 2ஆம் வகையான ஒரு வியாக்கியானத்தை இந்த உன்னத பாட்டில் நமக்கு பார்க்கலாம். So here the second interpretation is that it set forth the love covenant of Jehovah for Israel. மூன்றாவது, the third one, இந்த சாலமோனின் உன்னத பாட்டினுடைய மூன்றாவது மிக முக்கியமான ஒரு வியாக்கியானம், புதிய ஏற்பாட்டின் வியாக்கியானம் என்னவென்றால், இது கிறிஸ்துவையும் அவருடைய சபை ஆகிய மணவாட்டியினுடைய உறவையும் கொண்டாடுகிற ஒரு புஸ்தகம். The third important interpretation for the New Testament is that it is a picture of Christ and the church. அதாவது இதை நீங்கள் 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கலாம். You can read in 2 Corinthians chapter 11 and verse 2. எபேசியர் 5:27 வாசிக்கலாம். You can also read in Ephesians 5:27. அதே போல வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். And also you can read in Revelation 21. நாம் எல்லாருமே
அவருடைய மணவாட்டியா இருக்கிறோம். We are all his bride அவரே நம்முடைய நேசராக இருக்கிறார். and he is a beloved. ஸோ சபைக்குள்ளேயும் தேவனுக்கும் இருக்கிற அந்த இயேசுவும் சபையும், அவர் தலை, நாம் சரீரம். இந்த ஒரு புருஷனாக எப்படி மனைவியை அவர் நேசிக்கிறார், ஒரு மனைவியாக நாம் எப்படி இயேசுவை நேசிக்கணும் அப்படின்ற ஒரு மிகுந்த ஆழமுள்ள உட்கருத்துள்ள ஒரு புஸ்தகம் வந்து சாலமோனின் புஸ்தகம். So it speaks about a relationship between God and us as a husband and wife, like how a husband loves his wife. Similarly, we also should love our God who is our ஸோ husband. சபை அப்படின்றது வந்து இங்கே கொடுக்கப்பட்டது வந்து சபைனா ஏதோ ஒரு டினாமினேஷன்ல, சபை என்பது விசுவாசிகளினுடைய ஐக்கியம். So here church doesn't represent a denomination, it is the fellowship of believers. ஸோ மொத்த சபைக்கும் தேவனுக்கும் உள்ள ஆழமான உறவை ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுக்கு ஒப்பிட்டு எழுதி இருக்கிறது உன்னத பாட்டு. So here it is written about the relationship between Christ and the church, comparing with the husband and wife. நாலாவது ரொம்ப அருமையான ஒரு வியாக்கியானம் என்னவென்றால், The fourth beautiful interpretation is இயேசுவுக்கும் ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் உள்ள தனிப்பட்ட நெருங்கிய உறவை வெளிப்படுத்தி ஆவிக்குரிய ரீதியிலே வியாக்கியானம் பண்ண வேண்டிய ஒரு புஸ்தகம் வந்து இந்த உன்னத பாட்டு. So this book interprets or depicts the communion of Christ and the individual believer. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவோடு அவன் கலந்து அவன் நடந்து அவருடைய அன்பிலே மூழ்கி அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை அழகாக சித்தரிக்கிற ஒரு புஸ்தகம். This is a book that beautifully describes the intimation or the relationship or the communion of an individual person with Christ, where he soaks in his love. அதாவது ஒரு செடியும் கொடியும் போல, like a branch and its vine, ஒரு தலையும் சரீரமும் போல, like a head and the body. அவ்வளோ ஒரு நெருங்கிய உறவோடு அவரோடு நாம் நிலைத்திருக்கிறது தேவனுடைய பிரியம். So it is God delight that should be in such kind of intimate relationship with God. நாம் அவர்களை நிலைத்திருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says we should abide in him. அவரோடு நெருங்கி கிட்ட வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். God also desires that we should draw near to him. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அன்பை குறித்து பேசும்போது அவர் சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் எல்லாத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். When Apostle Paul writes about this love, he says, I want to know about the height, breadth and depth of this love. அவ்வளவு ஆழமான ஒரு அன்பு இது. It is so deep. அதனால அதை நான் அறிய விரும்புகிறேன். I want to know it. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் இந்த புஸ்தகத்தை நான்காவது விதமாக நாம் வந்து வியாக்கியானம் செய்யலாம். So you can interpret this book in such a perspective. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் என்ன செய்திருக்கிறேன், நோட்ஸில் கடைசியில் வந்து ஒரு பிரீஃப் சம்மரி நான் கொடுத்துருக்கிறேன். So in the notes I have given the last page as a brief summary of the book. இந்த சம்மரியில் நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சபை வந்து இயேசுவோடு இருக்கிற உறவை அந்த கண்ணோட்டத்தில் வந்து நான் கொடுத்த ஒரு விளக்க உரையை நான் ஒவ்வொரு அதிகாரம் அதனுடைய பகுதிகளுக்கு தலைப்புகளை கொடுத்து உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். So here I have given the summary with the perspective where it has been interpreted as the relationship between Christ and the church. அதனால நீங்க அந்த உறவை நீங்க எப்படி இயேசுவுக்கும் சபைக்கும் அந்த உறவு இருக்கிறது அப்படின்றத உன்னத பாட்டில் எப்படி பார்க்க முடியுன்றதை அந்த தலைப்புகளை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். ஆகவே இது வந்து ஒரு மேலோட்டமாக நம்ம படிக்கும்போது அதில் நீங்கள் கொஞ்சம் காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். So here I have given the summary in the perspective of relationship between Christ and the church. So when you just I have given the overview, when you read it you can understand. So இந்த புஸ்தகங்கள் மொத்தம் இன்னைக்கு வந்து 20 புஸ்தகம் தான். So totally we're going to read only 20 chapters today. இந்த 20 புத்தகங்களை நீங்க வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. Try to complete 20 chapters today. நான் சொன்னது போல 66 புத்தகங்களை மனப்பாடம் பண்றதுக்கு அந்த பெயர்களை வரிசையின்படி மனப்பாடம் பண்ணி நீங்க எழுதுறதுக்கு அல்லது சொல்றதுக்கு முயற்சி எடுங்க. As I told you, also try to memorize all the 66 books of the Bible that is in the index and try to memorize it. ஒருவேளை நீங்க வேகமா வாசித்து முடிச்சிட்டீங்கன்னா கூட நீங்க திரும்ப ஒரு முறை கூட நீதிமொழிகளை கொஞ்சம் வாசிட்டு வரலாம். So if you have completed this today's portion, you can also once again read the book of Proverbs. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless all these efforts. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. May God be with us. நீங்க காண்பிக்கிற எல்லா
எல்லா ஒத்துழைப்புக்கு கர்த்தருக்கு நன்றி. We thank God for all the cooperation that He showed. இன்றைக்கு மாலை 7 மணிக்கு ஸ்தோத்திர கூட்டம் இருக்கு. So today evening at 7 o'clock we have Thanksgiving prayer. மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க. Do not miss it. Please to take part. உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு அறிவித்து வரவைங்க. Also share with all your friends and familiar people and கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you all. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஒரு பிரயோஜனமுள்ள நாளாய் மாற்றி தர நாம் ஜெபம் பண்ணலாம். Let us pray that God will make this day a best day for us. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we thank you with a grateful heart. இந்த நாளை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக நன்றி. Lord, thank you for giving this day, Lord. இந்த மாதத்தின் முதலாவது நாளில் மறுபடியுமாக உம்முடைய வேத வசனத்தோடு எங்கள் நேரத்தை செலவழிக்கிற இந்த பாக்கியத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for giving us privilege to spend our time with your word of God once again, Lord. இந்த நாளிலேயும் பிரசங்கி உன்னத பாட்டு ஆகிய இந்த 2 புஸ்தகங்களை வாசிக்க, அதை தியானிக்க, அதிலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் பரத்திலிருந்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, even today we pray that God may grant us wisdom and knowledge that we may read the book of Ecclesiastes and the Song of Solomon and understand and meditate and learn from it, Lord. இந்த வேதத்தை வாசிப்பதினாலும் அதை தியானிப்பதினாலும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற சகல ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். I also pray that all the promises that you have promised may come and descend upon every people, Lord, as they read this book, Lord. உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். Lord, glorify your great name. கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்தும். Let your grace be with us and lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. இந்த நிகழ்ச்சியை லைவாக லைஃப் டிவியில் அவர்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்க. So this program is also telecasted live on Live TV. அவர்களுக்கு மிகுந்த நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம். We are really grateful to them. ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு கிரேஸ் டிவியில் இதை ஒளிபரப்பு செய்கிறாங்க. This is also retelecasted at 10 a.m. in Grace TV. நாளை முதல் ஆதியாகமத்திலிருந்து நம்ம தொடர்ந்து நடத்த போகிற ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியையும் முன்னுரையையும் நாளை முதல் காலை 5லேருந்து 6 மணிக்கு ஆர்க் டிவியில் நாளையிலிருந்து அவங்க ஒளிபரப்பு செய்ய போகிறாங்க. From tomorrow they gonna telecast in Ark TV right from Genesis and all the overview of all the books daily. So நாளைக்கு முதல் புத்தகம் ஆரம்பிச்சு அப்படியே அடுத்த 40 நாள் அப்படியே போகும். So they gonna start the first book tomorrow and will continue for 40 days. கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல தேவ பிள்ளைகள் இந்த ஊழியத்தின் மேல் வைத்த வாஞ்சையினால் அவர்கள் காட்டுகிற இந்த ஒத்துழைப்புக்காக, அவர்கள் காட்டுகிற இந்த உற்சாகத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for all the interest and involvement, the encouragement they show in telecasting all the programs. கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். May God bless them, their family and their ministry. நீங்க ஒருவேளை காலையில நீங்க இன்டர்நெட்ல பார்க்க முடியாதவங்க கூட நீங்க உங்களுக்கு அந்த டிவி சேனல்ஸ் இருக்குமானா ஆர்க் டிவி, லைஃப் டிவி அல்லது கிரேஸ் டிவி இப்படிப்பட்ட சேனல்ஸ்ல வரும்போது நீங்க அதுலயும் நீங்க பார்த்து நீங்க ஆசீர்வதிக்கப்படலாம். If people you don't have any internet facility, if you have those TV channels being telecast in your homes, you can also watch them through Ark TV, Grace TV or Live TV. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us all. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. I thank you, Lord. வானமகலும் பூமி அழியும் வேதவசனம் நிலைத்திருக்கும். பாடுவோம். வானமகலும் பூமி அழியும் வேதவசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள்